காரைக்குடியில் ரொம்ப பிரபலமான ஒரு மருத்துவர் ஆஷா லெனின். அவங்க வந்து யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் பயங்கர பிரபலமான ஒரு நபர். அவங்க வந்து ஓப்பனாக வீடியோ போட்டு சொல்கிறாங்க, சீமானுக்கு ஓட்டு போடணும், சீமான் வந்து ஜெயிக்கணும். அதில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நினச்சி பார்க்கும்போதே அவங்க எவ்வளோ நல்ல மனசுக்காரங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. அதான் சொல்கிறாங்க, ஈழத்தில் நம்மளை சொந்தங்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் கண்ணை மூடி நினச்சி பார்க்குறேன். அப்படி நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரியான ஒரு ஓட்டை போட்டக்கூடாது அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காங்கிரஸ் அந்த கரை பிடிச்ச ரத்தக்கரை பிடிச்ச அந்த கைக்கு நான் ஓட்டை போட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நான் அவங்களுக்கு செய்கிற துரோகம். நான் மனசாட்சிக்கு பயந்து, நான் கடவுளுக்கு பயந்து நான் வந்து விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. தமிழ் தேசிய கொள்கை என்னை ரொம்ப ஆட்கொண்டிருக்குன்னு நான் சொல்லணும். கரெக்டா வந்து மே 18, 2009 என் மனச ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு விஷயம் இருக்கு. அதே ஒரு ஜீவன் நம்மளோட தமிழகத்துல தன்னோட குரலை ஓங்க உரைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சீமான் அண்ணன் தான். அந்த தாக்கமும் அந்த வலியும் எனக்கு வந்துட்டு இன்னமும் என் மனசுல இருந்துட்டே இருக்கு. சீமான் அண்ணாக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்க முடியும். ஆனா என்னோட வாக்கு வந்து நிச்சயமா வந்து ஏன் ஒரு விவசாய சின்னத்துக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உயிர் பிரிந்த அந்த ஓலங்கள், அந்த கதறல்கள், அந்த கண்ணீர்கள், அவங்களோட கால்ல நின்று அதை உணர விரும்புறேன். அதை உணரும் போது என்னால என்னோட அவங்களுக்கு துரோகம் செய்ய மனசு வரல, என்னால துரோகம் செய்ய முடியும் நம்பிக்கை வரல. நான் வந்து என்னோட மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து இந்த முடிவை நான் எடுக்கிறேன்.